காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 6 பகுதி 70. உத்தம துதிகள் 3. ஜெகன்மாதாவை லலிதாம்பிகை என்ற ரூபத்தில் அநேக மகான்களும் கவிகளும் ஸ்தோத்திரம் பாடி ஆராதித்திருக்கிறார்கள். துர்க்கை, காளி, அன்னபூர்ணேஸ்வரி, புவனேஸ்வரி இன்னும் பல ரூபங்களும் அவளுக்கு உண்டு. லலிதாம்பாள் விஷயமாக மட்டுமே இப்போது சொல்கிறேன். ராஜராஜேஸ்வரி, காமாட்சி, காமேஸ்வரி, திரிபுரசுந்தரி என்ற பெயர்களில் சொல்லப்படும் ஸ்ரீ வித்யா தந்திர ஸ்ரீ வித்யை என்னும் வழிபாட்டு நெறிமுறைப்படி ஆராதிக்கப்படும் தேவதை இந்த லலிதாதான். லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிசதி, லலிதா அஷ்டோத்திரம் என்றெல்லாம் அந்த பெயரில்தான் ஸ்ரீ வித்யின் அதிதேவதைக்கு நாமாவளிகள் இருப்பதை பார்க்கிறோம். அவளை பற்றிய ஸ்தோத்திர நூல்களில் 3 மிகவும் சிரேஷ்டமானவை. துர்வாசர் பண்ணிய ஆர்யா த்விசதி, மூகர் பண்ணிய பஞ்சசதி, ஆச்சாரியாளுடைய சௌந்தர்யலகரி என்று 3. காலக்கிரமத்தில் வரிசைப்படுத்தினால் முதலில் துர்வாசர் பண்ணியது, அப்புறம் ஆச்சாரியாள் பண்ணியது, கடைசியில் மூகருடையது. 3க்கும் நடுவாக நடுநாயகம் என்று சொல்லும்படியாக சௌந்தர்யலகரி இருக்கிறது. அந்த 3 ஸ்தோத்திர கர்த்தாக்களும் நம்மவர்கள், நமக்கு ரொம்ப சொந்தமானவர்கள். நம்முடைய பீட அதீஸ்வரியாக இருக்கப்பட்ட காமாட்சியிடம் 3 பேருக்கும் விசேஷ சம்பந்தம் உண்டு. துர்வாசர்தான் காமாட்சி ஆலயமாகிய காமகோஷ்டத்திற்கான பூஜா கல்பத்தை பண்ணி கொடுத்தவர். அந்த பிரகாரம்தான் இன்றைக்கும் அங்கே அம்பாளுக்கு பூஜை நடக்கிறது. ஆச்சாரியாளுக்கு காமாட்சியிடம் அங்கேயுள்ள காமகோட்டி பீடத்திடம் உள்ள சம்பந்தம் எல்லாருக்கும் தெரிந்தது. மூகர் கவியானதே காமாட்சி அனுகிரகத்தில்தான். அவர் பஞ்சசதியில் ஸ்தோத்திரித்திருப்பதும் அவளைத்தான். 3ல் ஆர்யா த்விசதி தான் மிகவும் புராதனமானது. த்விசதம் என்றால் 200. ஆர்யா த்விசதியில் 200 ஸ்லோகங்கள் இருப்பதால் அப்படி பெயர். ஆர்யா என்ற அபூர்வமான மீட்டரில் அது பண்ணப்பட்டிருக்கிறது. அதோடு அது ஸ்தோத்திரிப்பதும் ஆர்யா என்ற அம்பாள். அப்படி சொன்னால் அம்பாள் ஆரிய கடவுள், திராவிட கடவுள் இல்லை என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. ஆரியர் என்றால் உயர்வு பொருந்தியவர் என்று அர்த்தமே ஒழிய அப்படி ஒரு ரேஸுக்கும் பேரில்லை. வெள்ளைக்காரர்கள் பண்ணிய விபரீதந்தான் ஆரியன் ரேஸ் என்று ஆக்கியது. அம்பிகை உயர்ந்ததிலெல்லாம் உயர்ந்தவள் ஆதலால் ஆர்யா. தமிழ் மொழியில் வழக்கில் ஆரியை, பழந்தமிழில் அதை இன்னும் நன்றாக தமிழ் பாஷை விதிகளின்படி ரூபம் கொடுத்து ஐயை என்று சொல்லியிருக்கிறது. ஆரியன், ஐயன், ஆரியை, ஐயை. ஐயனே என்று எந்த ரேசிலும் எந்த ஜாதியிலும் உயர்ந்தவர்களாக இருப்பவர்களை கூப்பிடுவதுண்டுதானே. இருந்தாலும் பொதுவாக பிராமணர்கள் கல்வி கேள்விகளால், ஆச்சார சம்பத்தினாலும், குணசீலங்களாலும் மற்றவர்கள் உயர்வு தரும்படி இருந்ததால், அந்த நாளில் இருந்ததால் அவர்களை குறிப்பாக ஐயர் என்று சொல்வதாக ஆயிற்று. அப்போதும் கூட அது ஜாதி பேர்தானே ஒழிய ரேஸ் பேரில்லை என்பதை கவனிக்க வேண்டும். ஒரே ரேஸில்தான் 4 ஜாதிகளும். சரியாக சொன்னால் 4 வர்ணங்கள். 4 வர்ணங்களிலிருந்து உண்டானவையே நூற்றுக்கணக்கான ஜாதிகள். ஐயர், ஐயங்கார், மாத்வர் ஆகிய 3 வர்ணங்களும் ஒரே பிராமண வர்ணத்தில் உண்டானவை. நாட்டுக்கோட்டை செட்டியார், தேவாங்க செட்டியார், பேரி செட்டியார், ஆரிய வைச்சியர்கள் என்று அநேக ஜாதிகள் ஒரே வைசிய வர்ணத்திலே இருக்கின்றன. கீதையிலும் தர்மசாஸ்திரங்களிலும் சாதுர்வர்ணியம் என்ற 4 வர்ண ஏற்பாட்டை சொல்லியிருக்கும் எந்த இடத்திலுமே அதில் முதல் வர்ணம் அல்லது முதல் 2 அல்லது 3 வர்ணங்கள் ஒரு ரேஸ், அதாவது ஆரியன் ரேஸ் என்றும், 4வது வர்ணம் வேறே ரேஸ், திராவிட ரேஸ் என்றும் சொல்லியிருக்கவே இல்லை. ஆர்யா என்று அம்பாளின் பேர். ஆர்யாம்பா என்றே ஆச்சாரியாளின் தாயாருக்கு பேர். துர்வாசர் பண்ணிய 200 ஸ்லோக ஸ்தோத்திரம் ஆர்யா மீட்டரில் இருப்பதோடு ஆர்யா என்ற அம்பாளை குறித்ததாக இருப்பது. அதனால் 2 பொருள்பட ஆர்யா த்விசதி என்று அதற்கு பெயர் இருக்கிறது. அதற்கே இன்னொரு பேர் லலிதா ஸ்தவ ரத்னம் என்பது. ஸ்தவம் என்றாலும் ஸ்துதிதான். லலிதாம்பாளை பற்றிய ஸ்துதிகளுக்குள் ரத்னம் போல் இருப்பது லலிதா ஸ்தவ ரத்னம். பட்டாரிகா என்று அம்பிகையை சொல்லுவது வழக்கம். தமிழில் பட்டாரிகை என்று ஆகும். பட்டாரகர் என்றால் பூஜிக்கத்தக்கவர். அதற்கு பெண்பால் பட்டாரிகா, பட்டாரர், பட்டாரி என்றே சொன்னாலும் போதும். பழைய காலத்தில் இந்த தமிழ் தேசத்தில் பிடாரி கோயில்களுக்கு செய்யப்பட்ட
என்டோமெண்ட்களை பட்டாரிகா மான்யம் என்றே சாசனங்களில் குறித்திருக்கிறது. இதிலிருந்து பட்டாரிதான் பிடாரி ஆகியிருக்கிறது என்று தெரிகிறது. அம்பாள் பட்டாரிகா, அதனால் ஒரு தனி அர்த்தத்தில் அவளுடைய தலை சிறந்த 3 உபாசகர்களுக்கு பட்டாரகர் என்று பட்டம் கொடுத்திருக்கிறது. யார் யார் என்றால், ஒன்று சாக்ஷாத் ஈஸ்வரனே, அவரை பரமசிவ பட்டாரகர் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொருவர் மகாகவி காளிதாசர். உஜ்ஜயினி மகாகாளியின் அனுகிரகத்தாலேயே வாக் சித்தி, கவிதா சக்தி பெற்றவர். அம்பாள் ஸ்தோத்திரம் என்று எடுத்தவுடன் எல்லாரும் படிக்கும் ஷியாமளா தண்டகமும் நவரத்ன மாலாவும் பண்ணியவர். அவரை ஸ்ருங்கார பட்டாரகர் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு பட்டாரகர் மனுஷர்களில் கவியாக இருந்தவர். கனம் லகு என்று 2 கனமாய் இல்லாமல் லேசாக இருப்பது லகு. தெய்வம் கனம், மனுஷன் லகு. லகு பட்டாரகர் என்ற ஒருத்தர் பஞ்சஸ்தவி என்று அம்பாள் பேரில் செய்துள்ள 5 ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன. காளிதாசரான மனுஷ பட்டாரகருக்கே லகு பட்டாரகர் என்றும் பெயராக இருக்கலாம் என்று ஒரு அபிப்பிராயம் உண்டு. தெய்வம் மனுஷர் இரண்டோடும் சேர்க்காமல் ரிஷி என்ற வர்க்கத்தை தனியாக சொல்லுவது வழக்கம். தேவ ரிஷிகள் என்ற நாரதர் போன்றவர்கள் தேவ ஜாதியில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். மனுஷ ஜாதியில் பிறந்து பூலோகத்திலேயே அநேகம் ரிஷிகள் இருந்திருக்கிறார்கள். பிறந்தது எந்த ஜாதியானாலும் எவரொருவர் ஆகாசத்தில் அனாதியாக சூக்ஷ்ம ரூபத்தில் பரவியிருக்கும் மந்திரங்களை நாம் கேட்கக்கூடிய சப்த ரூபத்தில் பிடித்து கொடுக்கிறாரோ அவர் ரிஷி என்ற தனி ஜாதியாகிவிடுகிறார். தர்ப்பணம் முதலான வைதிக காரியங்களில் தேவர்களுக்கு செய்வது, ரிஷிகளுக்கு செய்வது, மனுஷர்களான பித்ருக்களுக்கு செய்வது என்று இப்படி 3 வர்க்கமாகவே சொல்லியிருக்கிறது. 3 பட்டாரகர்களில் ஈஸ்வரன் தேவர், காளிதாசர் மனுஷர் என்பதால் மற்றவர் ரிஷியாய் இருந்தால்தானே பொருத்தமாயிருக்கும். அப்படிப்பட்ட 3வது பட்டாரகர் யார் என்றால் ரிஷி வர்க்கத்தைச் சேர்ந்த துர்வாசர்தான். ரிஷிகளுக்குள் அம்பிகையின் பிரசாதத்தை பரிபூர்ணமாக அடைந்தவர் அவர். அவருடைய கோபம் பிரசித்தமானதல்லவா, அதனால் அவரை குரோத பட்டாரகர் என்றே சொல்வது. பரமசிவ பட்டாரகர், ஸ்ருங்கார பட்டாரகர், குரோத பட்டாரகர் என்று இப்படி 3 பேர். குரோத பட்டாரகரான துர்வாசர்தான் முதலில் அம்பாளை ஸ்துதித்த பூலோகவாசி. அவர் த்விசதி பாடினதோடு சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம் என்றும் அம்பாள் மகிமை பற்றி ஒரு உத்தமமான ஸ்துதி செய்திருக்கிறார். இவற்றுக்கு அப்புறம்தான் மற்ற கவிகளின் வாக்குகள் உண்டாயின. அவர் வாக்கிலேயே அம்பிகை ஆவிர்பவித்திருப்பது த்விசதியை அனுபவித்து படிப்பவர்களுக்கு தெரியும். ஒரு மைய புள்ளியை சுற்றி அடுக்கடுக்காக 43 கோணங்கள் கூம்பாக கோன் ஷேப்பில் எழும்பி அமைந்த ஸ்ரீசக்கரம் என்ற யந்திரத்தில் ஆவரணங்கள் என்னும் சுற்றுகளில், அதாவது மூலஸ்தானத்தை சுற்றி பஞ்ச பிராகாரம், சப்த பிராகாரம் என்றெல்லாம் இருப்பது போல ஸ்ரீசக்கரத்தில் உள்ள சுற்றுகளில் அநேக தேவதைகள் சூழ்ந்திருக்க, அதன் உச்சியாக உள்ள மையப்புள்ளியான பிந்துஸ்தானத்தில் காமேஸ்வரனுடைய வாமபாகத்தில் எழுந்தருளியிருக்கிற காமேஸ்வரியான ராஜராஜேஸ்வரியை, அந்த எல்லா முக்கோணங்களையும் ஆவரண தேவதைகளையும் விவரமாக சொல்லி துர்வாசர் ஸ்தோத்திரித்திருக்கிறார். இந்த உத்கிருஷ்டமான கிரந்தத்தை பாராயணம் பண்ணினால் நல்ல அனுகிரகம் உண்டாகும். குறிப்பாக நல்ல வாக்கு, கவித்துவ சக்தி உண்டாகும். அம்பிகை பண்ணுகிற பெரிய அனுகிரகம் அவளை வர்ணித்து ஸ்துதிக்கிற ஆனந்தத்தை தரும் உயர்ந்த வாக்கு விசேஷம்தான். இந்த வாக்குத்தானே ஒரு பக்தர் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கும் தெரிவித்து அவர்களும் அதை பகிர்ந்து கொள்ளும்படி செய்கிறது. அதுதான் வாக் சக்தி அருள்வதன் விசேஷம். ஒரு ஊமைக்கு இப்படிப்பட்ட அபார வாக்கு சக்தியை அவள் அனுகிரகம் பண்ணினாள். காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோயிலில் இருந்த அவருக்கு இயற்பெயர் என்ன என்றே தெரியவில்லை. மூகர் என்று சொல்கிறோம். மூகர் என்றால் ஊமை என்று அர்த்தம். அந்த ஊமைக்கு அம்பாளின் அனுகிரகம் கிடைத்ததுதான் தாமதம். த்விசதி இல்லை, பஞ்சசதியாகவே 500 ஸ்லோகங்களை வர்ஷித்து விட்டார். துர்வாசர் பண்ணினது ஆர்யா த்விசதி என்றால், மூகர் பண்ணின பஞ்சசதியில் முதலாவதாக ஆர்யா சதகம் என்று 100 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இதுவும் ஆர்யா விருத்தத்தில் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக அவளுடைய திருவடிகளின் அழகை மட்டுமே 100 ஸ்லோகங்களில் சொல்கிற பாதாரவிந்த சதகம். மூன்றாவதாக அவளுடைய பலவித மகிமைகளை துதிக்கும் ஸ்துதி சதகம். அதற்கப்புறம் அம்பாளின்
கடாட்ச வீக்ஷண்யத்தை பற்றி மாத்திரம் கடாட்ச சதகம் என்று 100 ஸ்லோகங்கள். கடைசியில் அவளுடைய மந்தஹாசத்தை பற்றியே மந்தஸ்மித சதகம் என்று 100. இப்படி பஞ்சசதியை மூகர் பண்ணியிருக்கிறார். ஆர்யா த்விசதியும் மூக பஞ்சசதியும் ஒரு நல்ல சைத்ரிகன் அம்பிகையின் ஸ்வரூபத்தை எழுதி காட்டுகிற மாதிரி அவளை மனக்கண்ணுக்கு முன் தோன்றும்படி செய்கின்றன. கண்ணுக்கும் மனசுக்கும் எட்டாதவளை கிட்டத்தில் காட்டிக் கொடுக்கின்றன.